நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் டெரிபிள் ரைட்டிங். இந்த படத்தில் நம்ம கணேஷ், ரச்சனா, மேகா ஷெட்டி மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான காமெடி ரொமான்ஸ் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 74% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் டெரிபிள் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க நம்ம அமேசான் பிரைமில். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2020 ரிலீஸ் ஆன படம் தான் டர்டி ஹேரி. இந்த படத்தில் ஸ்வரன் ரெட்டி, சிம்ரத் கபூர் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 75% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் டர்டி ஹேரி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம ஆகா தமிழில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம ஆகா தமிழில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் குஷி. இந்த படத்தில் நம்ம விஜய் தேவர்கொண்டா, சமந்தா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 71% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் மூவி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் குஷி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் கிங் ஆஃப் கோதா. இந்த படத்தில் நம்ம துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, ரித்திகா சிங் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மாஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 85% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் கிங் ஆஃப் கோதா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் ஹேர் சாப்டர் 1. இந்த படத்தில் நம்ம ருஹானி சர்மா, ரவி வர்மா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஹேர் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் RDX. இந்த படத்தில் நம்ம ஆண்டனி வர்கீஸ், நேஷன் நிகாம், நிராஜ் மாதவ், மகிமா நம்பியார் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 96% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் RDX அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்
நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் சப்த சாகர டச்சோ எலோ. இந்த படத்தில் நம்ம ரக்ஷித் செட்டி, ருக்மணி மற்றும் பல ஸ்டார் கேஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 94% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் சப்த சாகர டச்சோ எலோ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 7 தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நண்பன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.